தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் முன்னாள் உறுப்பினர்கள் 10 பேர் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதேபோல் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் மற்றும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஆகியோர் மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், இன்று பேரவை கூடியதும் நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன? கார்த்திகேயன், இன்றைக்கு சட்டப்பேரவை கூடுவதற்கு சற்று 10 நிமிடங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு அதிமுகவை சேர்ந்த சட்டப்பேரவையினுடைய தலைவர் தனபால் மற்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்பு கொடுத்தனர். சட்டமன்றம் சரியாக 10 மணிக்கு கூடியதும், சட்டப்பேரவை சரியாக 10 மணிக்கு கூடியதும் அங்கு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய வரவேற்பு தீர்மானத்தை வரவேற்று பேசினார். அதாவது RK நகர் தொகுதி இடைத்தேர்தல் முடிந்த பின்பாக தமிழக சட்டமன்றம் கூடுவது இதுவே முதல் முறை. இந்த கூட்டத்திற்கு தற்போது முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வரவேற்று தனபால் பேசினார். அதன் பிறகு ஏற்கனவே சட்டமன்றத்தில் MLA-களாக இருந்த 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. ஆறுமுகம், முருகையன், கிருஷ்ணசாமி, கோபாலர், மருதாச்சலம், மகேந்திரன், பால்ராஜ், அழகு திருநாவுக்கரசு, சங்குமுத்து தேவர் மற்றும் தங்கமுத்து ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் அனைத்து உறுப்பினர்களும். அதைத் தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இதில் இந்திய குடியரசுடைய முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிழக முன்னாள் அமைச்சருமாக இருந்த செந்தூர் பாண்டியன் மறைவு மற்றும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஆகியோருடைய மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தை தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதும் பேரவைத் தலைவர் தனபால் சட்டமன்ற கூட்டத்தை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். கார்த்திகேயன், செவ்வாய்க்கிழமை முதல் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. மதுவிலக்கு தொடர்பான போராட்டங்கள் நடந்து வரும் தற்போதைய சூழலில் இந்த சட்டமன்றம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தொடர் முழுவதும் காங்கிரஸ், திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள், இடதுசாரிகள் ஆகியோர் மதுவிலக்கு தொடர்பான விவாதங்களை இந்த சட்டமன்றத்தில் எழுப்புவார்கள் என்று தெரிகிறது. இதனால் இந்த கூட்டத்தொடர் மிகுந்த பரபரப்புடன் காணப்படும் என்று சொல்ல முடியும். கார்த்திகேயன், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும், அவர்களை அவைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பரவலாக பல்வேறு கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கார்த்திகேயன், இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை தேமுதிக உறுப்பினர்கள் நீடித்து வருகிறது. கடந்த கூட்டத்தொடரில் தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் எந்த கூட்டத்திலும் பங்கேற்காமல் இருந்தார். இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், தேமுதிக சார்பில் ஏற்கனவே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தின் போது பேசிய விஜயகாந்த் இந்த கூட்டத்தொடரில் தேவைப்படும் நேரத்தில் தான் பங்கேற்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் அவர் பங்கேற்கவில்லை. மற்றபடி அடுத்தடுத்த நாட்களில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் மீது விஜயகாந்த் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தேமுதிக MLA-க்கள் மீதான தடை தொடர்வதால் அவர்கள் இந்த கூட்டத்தொடரிலும் பங்கேற்கவில்லை. மதுவிலக்கு குறித்த அறிவிப்பை ஆகஸ்ட் 15ஆம் தேதியே அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதுகுறித்து அரசு அறிவிப்பு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? இந்த மதுவிலக்கு தொடர்பான கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் எழுப்புவார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். திமுகவாகட்டும், தேமுதிகவாகட்டும், இடதுசாரிகளாகட்டும், அனைத்து தரப்பிலுமே, காங்கிரஸ் ஆகட்டும், அனைத்து தரப்பிலுமே மதுவிலக்கு தேவை என்ற கோரிக்கையை தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த தொடரிலும் அது சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதித்து தொடர்ந்து மதுவிலக்கு தொடர்பான கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. இவர்களுக்கு பதில் தருவதற்காக ஆளுங்கட்சியான அதிமுக இந்த சட்டமன்றத்தில் தயாராகி வருகிறது என்பதும் வந்திருக்கிறது. இந்த மதுவிலக்கு கோரிக்கைகள் மீதான தமிழக அரசுடைய பதில், மதுவிலக்கு மூலமான வருமானங்கள், இதனுடைய தேவை, இது போன்றவை சார்ந்ததாக இருக்குமே தவிர மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த மன்றத்தில், மதுவிலக்கு அமல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பை இந்த மன்றத்தில் தமிழக அரசு அறிவிக்கும் என்பதை தற்போது செய்யப்படுகிறது.